நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வியாழக்கிழமை கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் ஈரோடு மணிகண்டன் எடுத்த மாடுகள். இது எல்லாமே ஈரோடு மணிகண்டன் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. எப்பவும் போல் இந்த வாரமும் அவருக்கு நிறைய கஸ்டமர் வந்திருந்தாங்க. சந்தைக்குள்ளே ரொம்ப பொறுமையாக ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த ஏரியாவுக்கு எந்த மாதிரி மாடு செட் ஆகுமோ அதை பார்த்து எல்லாம் செக் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். நம்மளும் பேச சொன்னோம். மாடு எடுக்கிற பிஸியில் அவர் சரியாக பேச மாட்டேங்கிறாரு. அதனால் நம்மளே பேசலாம் முடிவு பண்ணி இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அதிகாலையில் நடக்குது. விடிக்கால ஒரு 2:30 மணிலேருந்து இந்த மாட்டு சந்தை நடக்குது. இந்த சந்தைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா பக்கம் இருந்து மாடுகள் வருது. நமக்கு ஏற்ற மாதிரி மாடுகளை இங்கே நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். இந்த சந்தையோட ஸ்பெஷாலிட்டியை பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வரனால நம்மளோட ஏரியாவுக்கு எந்த மாதிரி மாடு செட் ஆகுமோ பார்த்து எடுத்துக்கலாம். ஹெச்எஃப், ஜெர்சி கிராஸு, கன்று மாடுகள், பால் மாடுகள், சினை மாடுகள் எல்லாமே வருது. என்ன இருந்தாலும் மணிகண்டன் நமக்கு வேணுங்கிற மாதிரி மாடை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. இந்த வாரம் என்ன மாடு வாங்கினார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. சந்தை நிலவரம்னா எப்ப சந்தை நிலவரம் இன்னைக்கு வியாபாரம் நல்லா ஓடிச்சு. மாடுகள் நல்லா பெரிய பெரிய மாடு நிறைய எடுத்துருக்குறோம். சரிங்கண்ணா. பாதி மாடு வண்டி ஏற்றியாச்சு, மீதி மாடு இருக்குது. எல்லாம் வெயிலுக்கு முன்னாடி ஏற்றுனால வெயிலில் நிற்கிது. பேசுறதுக்கு நேரம் இல்லை. படப்படன்னு கேள்வி கேளுங்க, நல்லா ஏற்றிக்கலாம். எல்லாமே நீங்கள் எடுத்த மாடுங்களா? எல்லாம் நம்ம எடுத்து கொடுத்தோம். அப்படியே இந்த மாட்டை பற்றியா சொல்லிடுங்க. அப்படியே எல்லாமே ஹெச்எஃப் கிராஸ், ஜெர்சி எல்லாமே எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய மாடே கொஞ்சம் விலை கம்மியில படக்குன்னு எடுத்துருக்கோம். எல்லாமே என்ன பால் திறன் எடுத்தீங்க? எல்லாமே ஒரு 5, 20 அப்படிதான். கம்மிக்காரவ கூட இந்த வாரம் இல்லை. எல்லாமே 5, 20 தான். எல்லாமே ஹை பட்ஜெட்டா லோ பட்ஜெட்டா? அதான் விலையாச்சு மாடு கம்மியில் வாங்கியிருக்கோம். விலையாச்சு மாடு கம்மியில் வாங்கியிருக்கோம். எலெக்ஷன் டைம்ல பரவாயில்ல, மாடு நிறைய எடுத்திருக்கோம். நிறைய மாடு போயிருச்சு. இப்போ கொஞ்சம் பேசுறதுக்கு நேரம்ல அதான் இருக்கிறவர்கிட்ட பார்த்துக்கங்க. சரி, ஓகேண்ணா. எல்லாமே பெரிய பெரிய மாடு. பின்னா மடி செட்டை பாருங்க, எல்லாமே நல்ல மாடாக இருக்கும். இப்படி இருந்து இந்த மாடை ஒரு நேரத்துக்கு எவ்வளோ கறக்கும்? இதெல்லாம் ஒரு நேரம் ஒரு 6-7 கறக்கும். 7 லிட்டர் 8 லிட்டர் கறக்கும்பா. 7 லிட்டர் 8 லிட்டர் 10 கறக்கிற மாடு. இது விலை கம்மியில் எடுத்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் விலை கம்மி. சரிண்ணா. ஹெச்எஃப் கிராஸ் டைப்ல கிராஸ் மண்டை 10 கறக்கு. இதெல்லாம் பட்ஜெட் ரொம்ப கம்மி. ஓகே ஓகே. என்ன நிறைய மாடு என்ன பால் கறந்து செக் பண்ணலீங்களா? ஆமாம், இந்த கிலோ கறக்கிற நேரில் அவங்கவுங்க கஸ்டமராக போய் வீட்டில் போய் கறந்துக்க வேண்டியதுதான். சரி, எல்லா கஸ்டமரும் பேசி எடுத்தாச்சுங்களா? இதான் இது. அப்படியே இந்த மாட்டை பற்றி சொல்லிங்க. இந்த மாடு என்ன டைப் என்னன்னு? இது இந்த மாடு இதை ஃபர்ஸ்ட் வாங்கின மாடு. இன்னைக்கு நம்ம கவுத்தில் வாங்கின ஃபர்ஸ்ட் ராசியான மாடு இதுதான். சரி. இந்த மாடு கட்டின நேரம் படப்படம் மாடுக்கு நிறைய சேர்ந்துச்சு. இந்த மாடு கட்டினது தான் சேர்ந்துருக்கு. ஆமாம், நல்ல சேவல சட்டை கண்ணு. சேவல சட்டை மாடு நேரம் 10 கறக்கும். கண்ணு போட்டு 3 நாள் ஆகுது. நல்ல வெயில் தாங்கும். இந்த வெயிலுக்கு மாடு தெளிவாக இருக்குது பாருங்க. சரி, ஓகேண்ணா. சரி, ஓகே, நன்றிண்ணா. நன்றிப்பா.